we will see the next periodic property, that is ionization potential. So we have seen electronegativity, electron gain enthalpy, dipole moment, and other properties like atomic size, metallic character, ionic radius, covalent radius. இதோட ட்ரெண்ட் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் சாப்டரில் வந்து உங்களுக்கு இருக்கிற கடைசி டாபிக் வந்து அயனைசேஷன் பொட்டன்ஷியல் ஆர் அயனைசேஷன் எனர்ஜி ஆர் அயனைசேஷன் என்தால்பி. ஸோ உங்களுக்கு நான் அந்த போன கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன், என்தால்பி அப்படின்னா அதோட மீனிங் வந்து ஹீட்டுன்னு அர்த்தம். தெர்மோடைனமிக்ஸ் சாப்டரில் நம்ம அதை பற்றி நல்லா டீட்டெயிலாக படிக்க போகிறோம். ஸோ டெஃபினிஷன் வந்து நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க. இப்போ 11th வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் அதை. ஸோ it is the minimum energy required to remove most loosely held outermost shell electron in ground state from an isolated gaseous atom. நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு, சரியா? I will explain this. Suppose you have an atom, you have the nucleus and you have different shells like this. When you have different shells, இந்த outermost shell எலக்ட்ரான் இருக்கு. இப்போ இந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு we have to supply energy. இந்த எனர்ஜி சப்ளை பண்ணால் தான் இந்த எலக்ட்ரானை இதிலிருந்து எடுக்க முடியும். இந்த எனர்ஜி ஏன் சப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, நியூக்ளியஸ் வந்து இந்த எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த அட்ராக்ஷன் ஃபோர்ஸை விட அதிகமான ஃபோர்ஸ் நம்ம எனர்ஜியாக கொடுத்தோம்னு சொன்னால் தான் இந்த எலக்ட்ரானை இதிலிருந்து நம்மளால் ரிலீஸ் பண்ணி எடுக்க முடியும். அப்படி எடுக்கும்போது தேவைப்படுற இந்த எனர்ஜிக்கு பேர் தான் அயனைசேஷன் எனர்ஜி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, இந்த ஆட்டம் வந்து ஐசோலேட்டடாக இருக்கணும், அதாவது கம்பைன்டு ஸ்டேட்டில் இருக்கக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீ சோடியம் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ, சோடியம் ஆட்டம் எடுத்துக்க போகிற அப்படின்னு சொன்னோன்னா, சோடியம் ஆட்டமை எடுத்துட்டு அதில் இருக்கிற அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜியை தான் நம்ம அயனைசேஷன் எனர்ஜின்னு சொல்லுவோம். ஆனால் சோடியம் குளோரைடில் நம்ம அதை சொல்ல முடியாது. அதாவது இது கம்பைன்டு ஸ்டேட். இது திஸ் இஸ் கால்ட் அஸ் கம்பைன்டு ஸ்டேட். இது வந்து ஐசோலேட்டட் ஸ்டேட். ஐசோலேட்டட்னா என்ன அர்த்தம்? சோடியம் தனியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இது ரெண்டாவது கண்டிஷன். இது அயனைசேஷன் பொட்டன்ஷியலை டிஃபைன் பண்ணுறதுக்கு ரெண்டாவது கண்டிஷன். ஓகே, ஸோ மூணாவது கண்டிஷன் வந்து அந்த ஐசோலேட்டடாக இருக்கிற அந்த ஆட்டம் வந்து கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கணும். சாலிட் ஸ்டேட்லேயும் லிக்விட் ஸ்டேட்லேயும் இருக்கக்கூடாது. ஸோ தீஸ் ஆர் த 3 conditions required for defining an ionization potential. ஓகே, நான் இன்னொரு தடவை சொல்கிறேன், சொல்லு. சார் கேட்குது சார். நான் வந்த போது டியூ டு சைஸ் ஆஃப் த கால் யூ ஆர் மியூட்டட்னு சொல்லிட்டு என்னால் பேசவே முடியல சார். நீயே உன்னை மியூட் பண்ணிட்டியா? இல்லை சார், அது வந்து அந்த சாஃப்ட்வேரே பண்ணிட்டு சார். இட்ஸ் ஓகே, அது சம்டைம்ஸ் அது போல் ஆகும். நீ அதை வரும்போது செக் பண்ணிட்டு வரணும், அதை மியூட்டில் இருக்கா அன்மியூட்டில் இருக்கான்னு. சார் திருப்பி சொல்லுங்கள். சொல்கிறேன். So, ionization potential is the minimum energy required to remove most loosely held outermost shell electron in ground state from an isolated gaseous atom. So, இந்த ஒவ்வொரு இது பேர் தான் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் அப்படின்னு பேர். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து மினிமம் எனர்ஜி, ரெண்டாவது கண்டிஷன் வந்து மோஸ்ட் லூஸ்லி ஹெல்டு அவுட்டர்மோஸ்ட் எலக்ட்ரான், மூணாவது கண்டிஷன் வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கணும், நாலாவது கண்டிஷன் வந்து மைக்கை மியூட் பண்ணி வச்சுக்கோடா ஜிவேஷ், ஐசோலேட்டட் கேஷியஸ் ஆட்டமாக இருக்கணும். ஐசோலேட்டட் கேஷியஸ் ஆட்டமாக இருக்கணும். ஸோ இந்த 4 கண்டிஷன்ஸ் தான் வந்து அயனைசேஷன் பொட்டன்ஷியலை டிஃபைன் பண்ணுறது. These are the 4 points which we need to understand about the ionization potential. Okay, isolated na enna artham? Without any bonding with other atom. தனியா இருக்கிறதுக்கு பேர் தான் நம்ம isolated அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
தனியாக இருக்கிற எலிமெண்ட்டுக்கு பேர் தான் ஐசோலேட்டட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இருக்கிற ஸ்டேட்டில் கம்பைன்டு ஸ்டேட்டுன்னு பேர். இதில் நம்ம மெஷர் பண்ண முடியாது. அப்படி மெஷர் பண்ணாலும் அதை நம்ம அயனைசேஷன் பொட்டன்ஷியல்னு சொல்ல மாட்டோம். அதை ஓகே. ஸோ இது வந்து டெஃபினேஷன் ஆஃப் தி அயனைசேஷன் பொட்டன்ஷியல். இப்போ இந்த எலக்ட்ரான் வந்து இதில் நான் லூஸ்லி ஹெல்டு அப்படின்னு சொல்லுவோம். லூஸ்லி ஹெல்டு அப்படின்னா லூஸ்லியாக இருக்கிற எலக்ட்ரான்ஸ் தான் வந்து நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும். டைட்டாக ஹோல்டு பண்ணிட்டு இருக்கிற எலக்ட்ரான்ஸை நம்மளால் ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ டைட்டாக இருக்கிற எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம நிறைய எனர்ஜி கொடுக்க வேண்டியிருக்கும். ஜென்ரலி இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். டைட்டாக இருக்கிற எனர்ஜி அப்படின்னா என்ன அர்த்தம்னா மோஸ்ட்லி ஃபுல்லி ஃபில்டு ஆர்பிட்டல்ஸில் இருக்கிறதும் ஃபுல்லி ஃபில்டு அண்டு ஹாஃப் ஃபில்டு ஆர்பிட்டல்ஸில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாமும் வந்து they will be very difficult to remove that. For example, இப்போ நியான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ. நியானுடைய அட்டாமிக் நம்பர் 10. ஸோ இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p6. இதில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஃபுல்லி ஃபில்டாக இருக்குது. எஸ்லையும் மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான், பியில் மேக்ஸிமம் 6 எலக்ட்ரான்ஸ் ஃபுல்லி ஃபில்டாக இருக்குது. இப்போ இதிலேருந்து ஒரு எலக்ட்ரான் எடுக்கணும். இப்போ நியான் இருக்குது அப்படின்னா நியானில் வந்து 10 புரோட்டான் இருக்கும் நியூக்ளியஸில். ஃபஸ்ட்டு ஷெல்லில் 2 எலக்ட்ரான் இருக்கும். செகண்ட் ஷெல்லில் 2s2 2p6 8 எலக்ட்ரான் இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 இருக்கும். இது எல்லாமே வந்து it will be tightly held by the nucleus. All these electrons are tightly held by the nucleus. It has got a fully filled orbitals. Therefore, this will be more stable. Therefore, இதிலிருந்து ஒரு எலக்ட்ரானை வெளியில் எடுக்கணும்னா you have to give lot of energy. எடுக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படியே எடுக்கணும்னாலும் யூ நீட் டு கிவ் லாட் ஆஃப் எனர்ஜி டு ரிமூவ் திஸ் எலக்ட்ரான். அதனால தான் நம்ம இந்த கண்டிஷன் கொடுத்துருக்கோம். இந்த கண்டிஷன் லூஸ்லி ஹெல்டு எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். லூஸாக ஹோல்டு பண்ணிட்டு இருக்கிற எலக்ட்ரான்ஸ், அதாவது கொஞ்சம் அன்ஸ்டேபிளாக இருக்கிற எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணுறது தான் ஈஸியாக இருக்கும். தேர்ஃபோர் தட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த அயனைசேஷன் பொட்டன்ஷியல் ஆர் அயனைசேஷன் என்தால்பி ஆர் அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து வாட் வி கால் இட் அஸ் சக்சஸிவ் அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னு பேர். சக்சஸ் சொல்லு சார். அந்த டயக்ராம் வந்து சோடியம்க்கா சார்? எந்த டயக்ராம்? அந்த இந்த டயக்ராம் தான் சார். ஃபர்ஸ்ட் ஒன் நீங்கள் அப்பயே எடுக்கணும். இதுவா? ஆமாம் சார். இது சோடியம். இது சார் கேஷியஸ் ஆட்டம்னா என்ன சார்? எப்படி சார் சோடியம்? சொல்கிறேன். ஓகே. ஸோ இப்போ சக்சஸிவ் கேஷியஸ் ஆட்டம்னா என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோ. சோடியம் இஸ் அ மெட்டல். நேச்சுரலாக அது வந்து சாலிட் ஸ்டேட்டில் தான் இருக்கும். சாலிட் ஸ்டேட்லேருந்து இருக்கிற சாலிட் ஸ்டேட்லேருந்து ஒரு ஆட்டமில் இருக்கிற எலக்ட்ரான் எடுக்கிறது கஷ்டம், எடுக்க முடியாது. சாலிட் ஸ்டேட்டில் எந்த ரியாக்ஷனுமே நடக்காது. லிக்விட் ஸ்டேட்லேயும் வந்து ரொம்ப கம்மியாக தான் நடக்கும். Most of the reaction takes place only in the gaseous state. Okay. For example, இப்போ இந்த சோடியம் பார்த்தேன்னா சோடியம் வந்து சாலிட் ஸ்டேட்டில் தான் நேச்சுரலி இட் இஸ் எக்ஸிஸ்டிங். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை என்ன பண்ணணும், இட் ஹாஸ் டு பி கன்வெர்டட் டு gaseous state. This process of conversion of solid to gas is called as sublimation. 9th படிச்சிருப்பேன். ஓகே. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு கொஞ்சம் எனர்ஜி கொடுக்கணும் நம்ம. we have to give some energy. So this energy is called as delta sub H. ஹெச்னா போன கிளாஸில் சொன்னேன் நான், enthalpy அப்படின்னு, ஹீட் ஃபார்மேஷன் அப்படின்னு சொன்னேன். டெல்டா அப்படின்னா சேஞ்ச், டிஃபரன்ஸ். இது வந்து ஹீட் கண்டென்ட் ஆஃப் தி ப்ராடக்ட் ஹெச்பி, இது ஹீட் கண்டென்ட் ஆஃப் த ரியாக்டன்ட். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஹீட் கண்டென்ட் ஆஃப் த ரியாக்டன்ட்டில் எக்ஸ்ட்ராவாக நம்ம கொஞ்சம் எனர்ஜி கொடுத்தா தான் நம்மளுக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. தேர்ஃபோர் ஹெச்பி வில் பி கிரேட்டர் தேன் ஹெச்ஆர். ஹெச்பி வில் பி கிரேட்டர் தேன் ஹெச்ஆர் பிகாஸ் இந்த ஈக்குவேஷன் லீனியர் ஈக்குவேஷனாக பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் ப்ளஸ் சம் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஹெச்பி அப்படின்னு சொல்லும்போது ஹெச்பி இஸ் கிரேட்டர் தேன் இருக்கும். அப்போ நம்ம டெல்டா ஹெச் நம்ம இதில் கால்குலேட் பண்ணோம்னா
final minus initial, product minus reactant, heat content of the product HP minus heat content of the reactant HR. ஸோ இப்போ இதில் வந்து ஹெச்பி வந்து பெருசாக இருக்கிறதுனால இந்த வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருக்கும். டெல்டா ஹெச் பாசிட்டிவாக இருந்தால் அந்த ரியாக்ஷன் வந்து எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னு பேர். எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னு பேர். ஸோ ஆல் சப்ளிமேஷன் ப்ராசஸ் வில் பி an endothermic reaction. ஸோ இந்த வேல்யூ டெல்டா சப் ஹெச் அப்படின்னா என்ன அர்த்தம்? Difference in the heat content of the reaction sublimation is delta sub H. Thermodynamics திருப்பி படிப்போம் நம்ம இதை. This will be a positive value. ஸோ இப்போ ஒரு சோடியம் ஆட்டத்தினுடைய அயனைசேஷன் என்தால்பியை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு என்தால்பி வந்து நம்ம இதை எடுத்துக்கணும். இது அது கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கிற ஆட்டமோட எலக்ட்ரானை தான் நம்ம எடுக்க முடியும். அதனால் சோடியம் சாலிடாக இருக்கிறத முதல்ல நம்ம கேஸாக கன்வெர்ட் பண்ணணும். அந்த ப்ராசஸுக்கு பேர் டெல்டா சப்ளிமேஷன்னு பேர். அந்த ரியாக்ஷனில் அசோசியேட் ஆகிருக்கிற ஹீட்டுக்கு வந்து டெல்டா சப் ஹெச் அப்படின்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அது பாசிட்டிவாக இருக்கும் பிகாஸ் இட் இஸ் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். ரெண்டாவது பார்த்தேன்னு சொன்னேன்னா அதில் அப்புறமா இந்த கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கிற இந்த ஆட்டம் இதிலேருந்து தான் நம்ம வந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இதில் எவ்வளோ இருக்கு? 11 புரோட்டான் இருக்கும் உனக்கு. சோடியமில் வந்து 11 புரோட்டான் இருக்கும். அட்டாமிக் நம்பர் 11. therefore 11 எலக்ட்ரான் இருக்கும். ஆட்டம் வந்து நியூட்ரல், நோ சார்ஜ். வேறஸ் இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறோம். நம்ம எனர்ஜி கொடுத்து நம்ம ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறோம். அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்கிற எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறோம். அதாவது 2, 8, 1 இருக்கு இல்லையா? இந்த 1ன்றது தான் லூஸ்லி ஹெல்டு. அதனால் இந்த எலக்ட்ரானை நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவ் பண்ணும்போது இப்போ என்ன இருக்கும்? புரோட்டான் நம்பர் அப்படியே இருக்கும். எலக்ட்ரான் வந்து ஒரு நம்பர் குறைஞ்சி போச்சு. தேர்ஃபோர் டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா 1+ அப்படின்னு இருக்கும். ஸோ இதுதான் நம்ம சோடியம்னுடைய தலையில் இந்த மாதிரி எழுதுவோம். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் Na+. இப்போ இந்த எனர்ஜி இங்கே கொடுக்குற எனர்ஜிக்கு பேர் என்ன? அயனைசேஷன் எனர்ஜி. தேர்ஃபோர் டெல்டா IE அயனைசேஷன் எனர்ஜி H பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து உனக்கு ஒரு வேல்யூ வரும், பாசிட்டிவாக இருக்கும். உனக்கு எனர்ஜி சப்ளை பண்ணுறதுனால சம்டைம் இட் மே பி பாசிட்டிவ், சம்டைம் இட் மே பி நெகட்டிவ், இட் டிபெண்ட்ஸ். ஓகே, ஸோ திஸ் 2 steps. ஸோ நவ் இந்த அயனைசேஷன் என்தால்பின்றது வந்து இட் வில் இன்க்ளூட் த சப்ளிமேஷன் என்தால்பியும் சேர்த்து தான் உனக்கு வரும். இப்போ நீ டைரெக்டாக சோடியம் சாலிட் ஸ்டேட்லேருந்து நீ இதை பண்ணணும் அப்படின்னு சொன்னேன்னா இதிலேருந்து இந்த Na+ கொண்டு வந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஆக்சுவலாக இதில் வந்து 2 ஸ்டெப்பு உனக்கு இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு நம்ம எனர்ஜி கொடுக்கும்போது என்ன ஆகும்? சோடியம் சாலிட் ஸ்டேட்டில் இருக்கிறது கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் ஆகும். ஃபர்தராக கொடுக்குற எனர்ஜி வந்து அந்த கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கிற ஆட்டம்லேருந்து ஒரு லூஸ்லி பவுண்ட் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணும். தேர்ஃபோர் அயனைசேஷன் என்தால்பி will be equal to sublimation enthalpy plus இதுக்கு தேவைப்படுறது அயனைசேஷனுக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ராவாக தேவைப்படுறது. இது ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த வேல்யூ உனக்கு வரும். டோட்டல் வேல்யூ தான் இந்த டோட்டல் எனர்ஜி required to remove the loosely bound electron present in the outermost shell. ஓகே, சொல்லு சார். இந்த பார்ட் மட்டும் ரிப்பீட் பண்ணுங்க. எந்த பாட்டு? இந்த அயனைசேஷன் சப்ளிமேஷன். அதாவது அயனைசேஷன் என்தால்பியோட டெஃபினேஷன் நான் என்ன சொன்னேன்? இட் இஸ் த எனர்ஜி ரிக்வயர்டு டு ரிமூவ். இந்த டெஃபினேஷன் இன்னொரு தடவை நல்லா பாரு. இட் இஸ் எனர்ஜி, மினிமம் எனர்ஜி required to remove most loosely held outermost shell electron in the ground state from isolated gaseous atom அப்படின்றதான் டெஃபினேஷன் இருக்கு. இப்போ சோடியம் நீ எக்ஸாம்பிளாக எடுத்துட்டேன்னு சொன்னேன்னா சோடியம் வந்து சாலிடாக இருக்கும். அதுலேருந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண முடியாது. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு அதை கேஸாக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ அதுக்கு நம்ம கொஞ்சம் எனர்ஜி கொடுக்கணும். அந்த ப்ராசஸுக்கு பேர் சப்ளிமேஷன்னு பேர். அந்த எனர்ஜிக்கு பேர் டெல்டா சப் ஹெச்னு பேர். இது ஒரு ஃபஸ்ட்டு கொஞ்சம் தேவைப்படுறது இந்த எனர்ஜி. ரெண்டாவது, இந்த கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கிற சோடியம்லேருந்து எனர்ஜி கொடுத்தோம்னா இந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்கிற இந்த எலக்ட்ரானை நம்ம வெளியில் எடுக்க முடியும். அதுக்கு பேர் அயனைசேஷன் என்தால்பின்னு பேர். இப்போது
டைரக்டா நீ சாலிட் சோடியம் எடுத்துட்டு அதுல இருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்றதுக்கு நீங்க எனர்ஜி கொடுக்க போற அப்படின்னு சொன்னேன்னா நீ முதல்ல கொடுக்குற எனர்ஜி வந்து இந்த சாலிட் ஸ்டேட்ல இருக்கிற சோடியம் கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணும். ஃபர்தரா நீ எனர்ஜி கொடுத்தேன்னு சொன்னேன்னா இந்த கேஷியஸ் ஸ்டேட்ல வந்து அயானிக் ஸ்டேட்டுக்கு கொண்டு வரும். ஓகே, ஸோ இதை வேணா நீ இந்த எனர்ஜியை வந்து வேணா நீ இதுதான் நம்ம அயனைசேஷன் என்தால்பின்னு சொல்லுவோம். அயனைசேஷன்னா என்ன அர்த்தம்? அயான் ஃபார்மேஷன். வாட் இஸ் அயனைசேஷன்? அயான் ஃபார்மேஷன். அயனைசேஷன் மீன்ஸ் அயான் ஃபார்மேஷன். ஒரு அயான் ஃபார்ம் ஆகும்போது அதுலேருந்து ரிலீஸ் ஆகிற எனர்ஜிக்கு பேர் தான் அயனைசேஷன் எனர்ஜி. ஸோ இதுதான் இந்த ரெண்டாவது ஸ்டெப்பு. ஸோ இந்த அயனைசேஷன் என்தால்பின்னு நம்ம கொடுக்குற மொத்த எனர்ஜி வந்து சாலிட் ஸ்டேட்ல இருக்கிற ஆட்டத்தை கேஸை கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் கேஷியஸ் ஸ்டேட்ல இருக்கிற ஆட்டத்திலேருந்து அந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கும் ரெண்டுத்துக்கும் சேர்த்து கொடுக்குற எனர்ஜிக்கு பேர் தான் அயனைசேஷன் என்தால்பின்னு பேர். புரியுறதா? அதுதான் நீங்கள் எழுதியிருக்கேன். அயனைசேஷன் என்தால்பி இஸ் ஈக்குவல் டு சப்ளிமேஷன் என்தால்பி பிளஸ் அயனைசேஷன் என்தால்பி. இது ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த வேல்யூ, டோட்டல் வேல்யூ தான் வரும். சப்போஸ் இதுக்கு ஒரு நம்பர் கொடுக்குறோன்னு வச்சுக்கோ, இதுக்கு வந்து ஒரு 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 50 கிலோ கேலரிஸ் எனர்ஜி தேவைப்படுறதுன்னு வச்சுக்கோ. இதுக்கு சோடியம் சாலிடாக இருக்கிற சோடியம் கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ எனர்ஜி தேவைப்படுறதுன்னு வச்சுக்கோ ஒரு பேச்சுக்கு. அப்புறமா இந்த கேஷியஸ் ஸ்டேட்ல இருக்கிற சோடியம் வந்து அயானா கன்வெர்ட் பண்றதுக்கு ஒரு 80 கிலோ கேலரிஸ் தேவைப்படுறதுன்னு வச்சுக்கோ. 80 கிலோ கேலரிஸ் தேவைப்படுறதுன்னு வச்சுக்கோ. இப்போ எனக்கு வந்து சோடியம் சாலிட்ல இருந்து சோடியம் அயானா நான் கன்வெர்ட் பண்றதுக்கு எனக்கு எவ்வளவு எனர்ஜி வேணும்னு கேட்டா நீ என்ன சொல்வ? இந்த எனர்ஜியும் சாலிட்ல இருந்து கேஸுக்கு கொண்டு வரதுக்கு 50, கேஸ்ல இருந்து அயானுக்கு கொண்டு வரதுக்கு 80, அது ரெண்டும் சேர்ந்தாதான் அயனைசேஷன் என்தால்பி உனக்கு வரும் இல்லையா? 130 கிலோ கலரிஸ் வரும். இப்போ இந்த ஈக்குவேஷனோட மீனிங் புரியுறதா? ஓகே. ஸோ அயனைசேஷன் அயன் ஃபார்மேஷன் அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்த கான்செப்ட் என்ன? இதுல சக்சசிவ் அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னு பேர். சக்சசிவ் அயனைசேஷன் எனர்ஜினா என்ன அர்த்தம்? ஒரு மெட்டல் M இருக்கு, அதுலேருந்து ஒரு எனர்ஜி நீ கொடுக்கும்போது அதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் வெளியில் வருது. அப்போ உனக்கு M++ எலக்ட்ரான் ஃபார்ம் ஆகுது சோடியம் மாதிரி. அதுக்கு பேர் E1, தட் இஸ் கால்ட் அஸ் ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் பொட்டன்ஷியல். முதல்ல ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு தேவைப்படுற எனர்ஜிக்கு பேர் ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் பொட்டன்ஷியல். அதே மாதிரி அந்த M+ அயான் ஒன்ஸ் இங்கே ஃபார்ம் ஆகிடுறது இல்லையா? இந்த M+ அயான் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா இந்த M+ அயான்ல இருந்து நீ எனர்ஜியை திருப்பி கொஞ்சம் எனர்ஜி கொடுத்தேன்னு சொன்னேன்னா ரெண்டாவதான எலக்ட்ரானை நீ வெளியில் எடுக்கிற. ரெண்டாவது எலக்ட்ரானை வெளியில் எடுக்கும்போது அதுக்கு பேர் செகண்ட் அயனைசேஷன் பொட்டன்ஷியல்னு பேர். நீ எழுதும்போது ரெண்டு பக்கமும் சார்ஜ் ஈக்குவலாக இருக்கணும். இந்த லெஃப்ட் சைடு பார்த்தோன்னா ப்ளஸ் இருக்கு, ப்ளஸ்னா +1ன்னு அர்த்தம். ரைட் சைடில் பார்த்தோன்னா +2 இருக்கு, -1 இருக்கு. எலக்ட்ரானுக்கு மைனஸ் இருக்கிறதுனால -1 இருக்கு. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணினா +1 வந்துடும் உனக்கு. ஸோ whenever you write the equation like this, both side you have to balance the charge. அது நம்ம ரிடாக்ஸ் ரியாக்ஷன்லேயே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் எப்படி போடணும்னு. நீங்கள் வெறுமனே ஆட் பண்ணி இருக்கான்ற மட்டும் பார்த்துக்கணும். மூணாவது ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா என்ன? M+2 அயான். இதை நம்ம எப்படி சொல்லுவோம்? டைவேலண்ட் கேட்டயான் அப்படின்னு சொல்லுவோம். ஞாபகம் இருக்கா? 9th படிச்சது டைவேலண்ட் மோனோ அட்டாமிக் டைவேலண்ட் கேட்டயான். அயனைசேஷன் என்தால்பி பண்ணும்போது ஆனையான் வருமா கேட்டயான் வருமா? அயனைசேஷன் என்தால்பி பண்ணேன்னா ஆனையான் வருமா கேட்டயான் வருமா? சார் அது எப்படி சார் சொல்லணும்? டேய், அப்போ உனக்கு இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்த நீ. அயனைசேஷன் என்தால்பின்னா நான் என்ன சொன்னேன்? எனர்ஜி ரிக்வயர்ட் டு ரிமூவ் an electron from an atom னு தானே சொன்னேன். ஓகே சார், ஓகே சார். அப்ப கேட்டயான் தான் சார். ஆமா, இதுல என்ன இருக்கு உனக்கு? ஓகே சார். எல்லாம் சோம்பேறிங்க எல்லாம். ஓகே, இங்க வேற நான் காமிச்சுட்டு இருக்கேன், ரவுண்ட் வேற பண்ணி கொடுத்துருக்கேன் உனக்கு. இந்த இடத்துல இங்க ப்ளஸ் இருக்கு, இங்க ப்ளஸ் இருக்கு, இங்க +2 இருக்கு. ஓகே, ஸோ யூ ஹவ் டு ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நான் 11th வந்துட்டு நீ புரியுறதா? 10th மாதிரி கிடையாது.
நிறைய திங்க் பண்ணணும், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ இப்போ ப்ளஸ் டூலேருந்து இன்னும் கொஞ்சம் எனர்ஜி E3 மூணாவதாக கொஞ்சம் எனர்ஜி கொடுத்தேன்னு சொன்னேன்னா அதுலேருந்து ஒரு எலக்ட்ரானை நம்ம வெளியில் எடுக்கலாம். அதுக்கு பேர் தேர்ட் அயனைசேஷன் பொட்டன்ஷியல்னு பேர். இந்த மாதிரி ஒரு ஆட்டம்லேருந்து ஒரு எலக்ட்ரானாக நம்ம வெளியில் எடுக்கும்போது அதுக்கு தேவைப்படுற எனர்ஜி, அந்த பொட்டன்ஷியல், அதுக்கு பேர் தான் சக்சஸிவ் அயனைசேஷன் எனர்ஜின்னு பேர். அடுத்தடுத்து ஒரு எலக்ட்ரானாக நம்ம எடுத்துட்டு இருக்கோம், அதுக்கு தேவைப்படுற வேல்யூ தான் நம்ம சக்சஸிவ் அயனைசேஷன் பொட்டன்ஷியல்னு சொல்லுவோம். ஓகே, இது டெஃபினேஷன். இது அதோட ரிலேஷன்ஷிப் பார்த்தேன்னு சொன்னா யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் தான் இருக்கிறதுலே கம்மியாக இருக்கும், ஃபாலோடு பை செகண்ட், ஃபாலோடு பை தேர்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீ சோடியமே எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ. சோடியம்லேருந்து நீ இப்போ ஒரு எலக்ட்ரானை வெளியில் ரிமூவ் பண்ணுறேன்னா சோடியம்னுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 281 இல்லையா? 281லேருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டேன்னு சொன்னேன்னா அது என்ன எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ணுறது? 28 ஸ்டேஜுக்கு வந்துடுறது. 28க்கு ஆக்டட் ஸ்டேஜுக்கு வந்துடுதுன்னு சொன்னால் அந்த ஆக்டட் ஸ்டேட் வந்து இது ரொம்ப ஸ்டேபிளான ஸ்டேட். அது ஆக்டட் ஸ்டேட் இஸ் மோர் ஸ்டேபிள். நான் முன்னாலே சொன்னேன் இல்லையா, நியான் பார்த்தீங்கன்னா நியானில் வந்து யூ வில் ஹாவ் திஸ் ஆக்டட் ஸ்டேஜ். இந்த மாதிரி 2s 1s2 10 இருக்கு இல்லையா, 10ன்னு நம்ம எப்படி எழுதுவோம்? அதை 28ன்னு எழுதுவோம். ஸோ ஆக்டட் ஸ்டேட்டுக்கு வந்துடுதுன்னு சொன்னால் நியரஸ்ட் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷனுக்கு அது வந்துடுது அப்படின்னு சொன்னால் அப்போது அந்த ஸ்டேட் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ஒன்ஸ் ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு வந்துடுதுன்னு சொன்னால் ஸ்டேபிள் ஸ்டேட்லேருந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். எலக்ட்ரான் ரிமூவிங் இஸ் டிஃபிகல்ட். ஏன் டிஃபிகல்ட்? ஏன்னா அது ஸ்டேபிள் ஆகிடுது, ஆக்டட் ஆகிடுது. நீ வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டதுக்கு அப்புறமா இன்னும் ஒன்று 4 இட்லி சாப்பிட்றான்னா உன்னால் முடியாது. பிகாஸ் யூ ஆர் ஆல்ரெடி ஸ்டேபிள் அண்ட் சேச்சுரேட்டட் அண்ட் கம்ப்ளீட்டட். ஃபர்தராக பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி தான் சோடியமில் இருக்கிற அந்த ஒரு எலக்ட்ரான் எடுக்கிறது ஈஸி. 28க்கு வந்ததுக்கப்புறம் அது ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்துடும். அதுதான் நான் இங்கே முதல் பாயிண்ட் சொன்னேன், ஃபுல்லி ஃபில்டு ஆர்பிட்டல்னு சொன்னேன் இல்லையா. ஃபுல்லி ஃபில்டு ஆர்பிட்டல் வந்துடுதுன்னு சொன்னால் அது வந்து ஸ்டேபிளாக இருக்கும். அதுலேருந்து எலக்ட்ரான் எடுக்கிறதுக்கு நிறைய எனர்ஜி கொடுக்கணும். தட் இஸ் நாட் பாசிபிள். வெரி டிஃபிகல்ட் டு ரிமூவ் தட் எலக்ட்ரான். தேர்ஃபோர் ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி, அதாவது இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோ. சோடியமில் 281லேருந்து ஒரு எலக்ட்ரானை நம்ம ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா Na++1 எலக்ட்ரான் வெளியில் வரும். இது வந்து IE1 அப்படின்னு வச்சுக்கலாம், அயனைசேஷன் என்தால்பி 1. இப்போ இந்த Na+ல பார்த்தீங்கன்னா இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 28. இது ரொம்ப ஸ்டேபிள். இதுலேருந்து எலக்ட்ரான் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ யூ ஹாவ் டு கிவ் லாட் ஆஃப் எனர்ஜி. Na2+லாம் ஃபார்மே ஆகாது. இது நீ எக்கச்சக்கமாக எனர்ஜி கொடுக்கணும். அப்படி கொடுக்குற எனர்ஜிக்கு பேர் IE2. தேர்ஃபோர் IE1 will be always less than IE2. IE1 will always be less than IE2. எலக்ட்ரான் கெயின் என்தால்பி போன கிளாஸில் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். அதில் வந்து இது அப்படியே ஆப்போசிட்டாக உனக்கு வரும். எலக்ட்ரானை ஆட் பண்ணும்போது வர்ற எனர்ஜிக்கு பேர் எலக்ட்ரான் கெயின் என்தால்பின்னு பேர். எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணும்போது இருக்கிற எனர்ஜிக்கு பேர் அயனைசேஷன் எனர்ஜின்னு பேர். இது ரெண்டும் ஆப்போசிட். எழுதிக்கோ, நான் சொல்கிற இந்த பாயிண்ட் எல்லாம் வந்து எழுதிக்கோ. என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நோட் புக்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க. 12th முடிஞ்சதுக்கப்புறம், போர்டு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ட்ரன்ஸுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு ரொம்பவே தேவைப்படுவது. ஓகே, ஸோ அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோ. என்னது? அயனைசேஷன் என்தால்பி அண்ட் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி வந்து ரெண்டும் ஆப்போசிட். அடுத்த பாயிண்ட். Now, electron cannot be removed from solid state of an atom. நான் அதான் முதல்லயே சொன்னேன். It has to be converted to gaseous form. Energy required for the conversion from solid state to gaseous state is called as sublimation energy. அது உனக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். Ionization potential is always an endothermic process. இதுவும் நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எப்படி வருது அப்படின்னு. அதோட யூனிட் அயனைசேஷன் என்தால்பி இஸ் மெஷர்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் வோல்ட் பர் ஆட்டம் ஆர் கிலோ கேலரிஸ் பர் மோல் ஆர் கிலோ ஜூல்ஸ் பர் மோல். இந்த 3 யூனிட்ல நம்ம அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். இதோட இன்டர் கன்வர்ஷன்ஸ் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். வாட் ஆர் த வேல்யூஸ்ன்றதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும்.
நெக்ஸ்ட் சார் அப்போ மெக்னீஷியம்ல எந்த எலக்ட்ரான் சார் ஃபர்ஸ்ட் வெளியே வரும்? 1s அந்த அவுட்டர் மோஸ்ட்ல இருக்க 2 எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, அதுல அந்த ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் அதுதான் வெளியில வரும். Mg2+ பார்த்தேன்னா Mgல வந்து 12 இல்லையா, 12 இருந்ததுன்னா எது வரணும்? 1s2, 2s2, 2p6, 3s2, அப்புறம் என்ன வரும்? 3s2 வரும் இல்லையா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 12 ப்ரோட்டான்ஸ் நியூக்ளியஸில் இருக்கும். ஃபஸ்ட்டு ஷெல்லில் வந்து 2 எலக்ட்ரான் இருக்கும். ரெண்டாவது ஷெல்லில் வந்து 8 எலக்ட்ரான் இருக்கும். 4, 5, 6, 7, 8 இருக்கும். மூணாவது ஷெல்லில் பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த எலக்ட்ரான் வெளில வரத்துக்கு பேர் IE1. இது வெளில வந்ததுக்கு அப்புறமா Mg+ ஃபார்ம் ஆகும். ஃபஸ்ட்டு Mg வந்து Mg சாலிட், உனக்கு ஃபுல்லாக சொல்கிறேன் பாரு, Mg சாலிட் டு Mg கேஸ். இது சப்ளிமேஷன் என்தால்பி. இது சரியா, இது சப்ளிமேஷன் என்தால்பி. நவ் Mg கேஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணும்போது Mg++ 1 எலக்ட்ரான் வரும். இது வந்து அயனைசேஷன் என்தால்பி 1, 3s எலக்ட்ரான். இது வந்து எந்த எலக்ட்ரான்? இது 3s1. அடுத்தது இந்த Mg+ல இருந்து இன்னொரு எலக்ட்ரானை நீ ரிமூவ் பண்ண போற, அப்போ 2+ வரும். அப்போ இன்னொரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ற, அது IE2. ஸோ மெக்னீஷியமுடைய அயனைசேஷன் என்தால்பின்றது இந்த மூணுத்தையும் சேர்த்தது தான் வரும். அதாவது சப்ளிமேஷன் என்தால்பி ப்ளஸ் IE1 ப்ளஸ் IE2. இந்த 3 எனர்ஜி சேர்த்தா எவ்வளோ எனர்ஜி வருதோ அவ்வளோ எனர்ஜி கொடுத்தாதான் மெக்னீஷியம் சாலிடு வந்து அதில் இருக்கிற 2 எலக்ட்ரானை நம்மளால் வெளியில் எடுக்க முடியும். புரியுறதா? ஸோ 3s எலக்ட்ரான் தான் வெளியில் ஒன்று ஒன்றா வரும். அடுத்தது, what are the factors which affect the ionization potential? Factors which affect the ionization potential. First factor வந்து atomic size. They are inversely related. Ionization potential is inversely related to atomic size. அப்படின்னா என்ன அர்த்தம்? atomic size பெருசாக ionization enthalpy கம்மி ஆயிடும். ஏன் அப்படி கம்மியாகுது? ஏன்னா you can see that it is due to that size of the atom increases, outermost electrons are farther away from the nucleus and nucleus loses the attraction on the electron and hence can be easily removed. புரியுறதா அது? ஸோ இந்த மாதிரி ஒரு இருக்குது அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி நிறைய சைஸ் பெருசாக இருக்குன்னு சொன்னா இந்த எலக்ட்ரானை நியூக்ளியஸால் அவ்வளோ ஸ்ட்ராங்காக அட்ராக்ட் பண்ண முடியாது. அப்போ இதை நம்மளால் ஈஸியாக வெளியில் எடுத்துட முடியும். தட் இஸ் வை அப்போ டவுன் த குரூப் என்ன ஆகும்? டவுன் த குரூப் அட்டாமிக் சைஸ் என்ன ஆகுது? டவுன் த குரூப் அட்டாமிக் சைஸ் இன்க்ரீசஸ் இல்லையா? அப்போ அயனைசேஷன் என்தால்பி என்ன ஆகும்? அப்போ டிக்ரீஸ் ஆகும். ஆமாம், நோட் பண்ணிக்கோ அந்த பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல வந்து இந்த இதில் வந்து என்னது? அட்டாமிக் சைஸ்ல டவுன் த குரூப் அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீசஸ். அப்போ நேச்சுரலி அக்ராஸ் தி பீரியட் என்ன ஆகும்? இன்க்ரீசஸ். அவ்வளோதான். ஏன்னா நீ இப்போ கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு இந்த பாயிண்ட் எல்லாம் உனக்கு தேவைப்படும். அதனால இந்த பாயிண்ட் எல்லாம் நோட் பண்ணிக்கோ. அடுத்தது effective nuclear charge. Ionization potential increases with increase in the nuclear charge between the outermost electron and the nucleus. எவ்வளோக்கு எவ்வளோ நியூக்ளியஸ் சார்ஜ் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கோ, சப்போஸ் இப்போ நியூக்ளியஸ் வந்து ஸ்ட்ராங்காக ஒரு எலக்ட்ரானை பிடிச்சி அட்ராக்ட் பண்ணுறதுன்னு வச்சுக்கோ, அதை நம்ம ஈஸியாக எடுக்க முடியுமா? அது அவ்வளோ ஈஸியாக எடுக்க முடியாது. ஏன்னா நியூக்ளியஸ் வந்து ஸ்ட்ராங்காக அட்ராக்ட் பண்ணுறதுனால யூ ஹேவ் டு கிவ் லாட் ஆஃப் எனர்ஜி டு ரிமூவ் தட் எலக்ட்ரான். தேர்ஃபோர் இன்க்ரீஸ் இன் த நியூக்ளியர் அட்ராக்ஷன் மீன்ஸ் you have to give more energy, means ionization enthalpy will be very high. Okay, so that is called as the ரெண்டாவது factor which affects the ionization potential.
சார் சார் நியூக்ளியர் சார்ஜ் ஜாஸ்தியாக இருக்கா கம்மியாக இருக்கா எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அதில் இருக்கிற புரோட்டான்ஸை வச்சு கண்டுபிடிக்க முடியும். ஓகே சார். இப்போ சோடியமுக்கும் மெக்னீஷியமுக்கும் பார்த்தேன்னு வச்சுக்கோ, சோடியமில் 11 புரோட்டான்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ Na ப்ளஸ் இருக்கு, Na ப்ளஸ் இருக்கு, Mg2+ இருக்கு. அயனிக் ரேடியஸ் சொல்லிக் கொடுக்கும்போது சொல்லிக் கொடுத்தேன். இதனுடைய 11 புரோட்டான்ஸ் வந்து 10 எலக்ட்ரான்ஸ் அட்ராக்ட் பண்ணுறது சோடியம் Na ப்ளஸில். Mg2+ல வந்து 12 புரோட்டான்ஸ் வந்து 10 எலக்ட்ரான்ஸ் அட்ராக்ட் பண்ணுறது. எதில் அட்ராக்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும்? எம்ஜியில் ஸ்ட்ராங்காக இருக்கும். எலக்ட்ரான் ஸ்ட்ராங்காக அட்ராக்ட் ஆச்சுன்னு சொன்னால் சைஸு சின்னதாயிடும். அயனிக் ரேடியஸ் சொல்லி கொடுக்கும்போது நான் சொல்லியிருந்தேன், ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷீஸில் வந்து size of the cation will depend upon the nuclear charge, that is the number of protons. Okay, so இதை வச்சு தான் நீ கண்டுபிடிக்கணும் எது நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். அதுதான் க்ளூ உனக்கு, அதாவது அட்டாமிக் நம்பர். அதையும் நோட் பண்ணிக்கோ சைடில். எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ்னா என்ன அர்த்தம்? நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ்னு அர்த்தம், ஆர் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ்னு அர்த்தம், ஆர் அட்டாமிக் நம்பர்னு அர்த்தம். ஸோ எதில் அட்டாமிக் நம்பர் ஜாஸ்தியாக இருக்கும் அதில் அட்ராக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும். அட்ராக்ஷன் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா வெளியில் எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். அப்போ நிறைய எனர்ஜி கொடுக்கணும். அயனைசேஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ ஜாஸ்தி ஆகிடும். நோட் பண்ணிக்கிட்டே அந்த பாயிண்ட்டை. அடுத்தது ஸ்க்ரீனிங் எஃபெக்ட். இனர்ட் பேர் எஃபெக்ட்னு ஒன்று சொல்லி கொடுத்துருக்கேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஓகே, ஸ்க்ரீனிங் எஃபெக்ட்னா பிளாக்கிங் தான் சார். என்னப்பா? சார் பிளாக்கிங் தானே சார்? பிளாக்கிங் மாதிரி. நியூக்ளியஸ் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஷெல்லு, செகண்ட் ஷெல்லு, தேர்ட் ஷெல்லு, ஃபோர்த் ஷெல்லுன்னு இருக்கு. இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்கு. இந்த நியூக்ளியஸ் வந்து இந்த எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்றத இங்க முன்னால இருக்கிற எலக்ட்ரான்லாம் என்ன பண்ணிடும்? தடுத்துடும். நியூக்ளியஸை வந்து இந்த அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ண விடாதபடிக்கு இங்க முன்னால இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வந்து அதை தடுத்துடும். அப்படி தடுக்கிற அந்த எஃபெக்ட்டுக்கு பேர் தான் ஸ்கிரீனிங் எஃபெக்ட்னு பேர். ஸ்கிரீனிங் எஃபெக்ட்னு பேர். ஸோ இது எவ்வளவுக்கு எவ்வளோ நல்லா தடுக்கிறதோ, அவ்வளோக்கு அவ்வளோ நியூக்ளியஸால இந்த எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ண முடியாது. நல்லா தடுத்துருச்சுன்னா இதால் அட்ராக்டே பண்ண முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நியூக்ளியர் அட்ராக்ஷன் இந்த எலக்ட்ரான் கிட்ட கம்மியாக இருக்கும்னு அர்த்தம். அப்படின்னா என்ன? இதை நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம்னு அர்த்தம். புரியுறதா? இதுவும் ஒரு ஃபேக்டர் தானே சார்? ஆமா, இதுவும் ஒரு ஃபேக்டர் தான். ஸ்கிரீனிங் எஃபெக்ட் ஜாஸ்தியாக இருந்தால் நியூக்ளியஸால அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ண முடியாது. அட்ராக்ட் பண்ண முடியலன்னு சொன்னால் இந்த எலக்ட்ரான் ஃப்ரீயாக இருக்கும். ஃப்ரீயாக இருந்தால் அதை நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஈஸியாக ரிமூவ் பண்ணணும்னா எனர்ஜி கம்மியாக கொடுத்தா போகும். ஸோ இன்க்ரீஸ்டு ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் மீன்ஸ் யூ நீட் ஒன்லி லெஸ் எனர்ஜி. Therefore, it is inversely proportional. Ionization potential is inversely proportional to the screening effect. Okay? அதை நீ என்ன புரிஞ்சுட்டியோ அதை சென்டென்ஸில் நோட்டில் எழுதிக்கோ. அப்போ தான் வந்து நீ அதை படிக்கும்போது உனக்கு அது என்னன்றது புரியும். அது ஸ்க்ரீனிங் எஃபெக்ட்னா என்ன, அது ஜாஸ்தி ஆச்சுன்னா ஏன் குறையிறதுன்றத நீ என்ன புரிஞ்சுட்டியோ அதை சென்டென்ஸில் நோட்டில் எழுதிக்கோ. ஓகே, ஸோ அது அடுத்த எஃபெக்ட். அது அடுத்த பாயிண்ட் பார்த்தேன்னா பெனிட்ரேஷன் பவர் ஆஃப் த சப்ஷெல்ஸ். பெனிட்ரேஷன் பவர், இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தான். இது உங்கள் புக்கில் இவ்வளோ டீட்டெயிலாக கொடுக்கல உங்களுக்கு. நான் வந்து உங்களுக்கு என்ட்ரன்ஸ்க்கும் தேவைப்படுன்றதுனால இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமும் சேர்த்து நான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேன். பிகாஸ் இதை நீ 12th வந்ததுக்கப்புறம் திருப்பி நீ இதெல்லாம் படிக்க மாட்டாத. அதனால் இப்போ ஓரளவுக்கு இதை படித்து வச்சுட்டேன், நோட்ஸ் எடுத்து வச்சுட்டேன்னா நீ 12th போர்டு எக்ஸாம் முடிஞ்சு உனக்கு என்ட்ரன்ஸுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு இது உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் உனக்கு. அதனால் இதெல்லாம் சொல்கிறேன், சரியா? இதெல்லாம் வந்து உனக்கு இப்போது 11th ஸ்டாண்டர்ட் போர்ஷன்ஸில் இதெல்லாம் உனக்கு இவ்வளோ டீட்டெயிலாக கிடையாது.
ஸோ பட் எனிவே இட் இஸ் நீ இது ஈஸியான கான்செப்ட் தான். இது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்குறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த 10th நீ அயனைசேஷன் எனர்ஜி படிச்சிருக்க, பட் 11th நீ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்கணுன்றதுக்காக இந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம் உனக்கு சொல்கிறேன். அடுத்த பாயிண்ட், அடுத்த எஃபெக்ட். we are now seeing the effect of various factors affecting the ionization potential. எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம். அடுத்த ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா பெனிட்ரேஷன் பவர் ஆஃப் த சப்ஷெல். சப்ஷெல்னா ஆர்பிட்டல்னு பேர். ஷெல்லுன்னா ஆர்பிட், KLMனு வரும். சப்ஷெல்லுனா ஆர்பிட்டால்ஸ், SPDFனு வரும். அந்த ஆர்டர் ஆஃப் அட்ராக்ஷன் ஆஃப் சப்ஷெல்ஸ் பார்த்தேன்னா பெனிட்ரேஷன் பவர் பார்த்தீங்கன்னா எஸ்ஸுக்கு வந்து அதிகமாக இருக்கும். SPDF இருக்கும். தட் இஸ் S is very close to the nucleus, therefore it will have a very strong penetration power or very strong screening power. S ஆர்பிட்டலில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து நல்லா ஸ்க்ரீனிங் பண்ணிடும், நல்லா ஸ்க்ரீன் பண்ணிடும். P ஆர்பிட்டல் அதை விட கம்மியாக பண்ணும், D ஆர்பிட்டல் அதை விட கம்மியாக பண்ணும், F ஆர்பிட்டல் அதை விட கம்மியாக பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நான் எப்படி எழுதுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். பேகிட் ஞாபகம் இருக்கா? பேகிட் அந்த போயம்லாம் மனப்பாடம் பண்ணணும்டா, இல்லைன்னா இந்த கான்செப்ட்லாம் சொல்லி கொடுக்கும்போது நான் சொன்னதையே திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். தட் வில் பி a waste of time. போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம். போரானோட அட்டாமிக் நம்பர் எவ்வளோ? 5. அப்போ என்ன வரணும்? +18 31 வருது உனக்கு. இப்போ இதில் பார்த்தேன்னா 1s2 2s2 2p1. ஸோ இது வந்து ஹீலியம். இது அப்போ இதுக்கு நியான் வந்துடும். நியான் வந்துடுச்சுன்னா என்ன வரும்? 3s2 3p1. ஞாபகம் இருக்கா? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி ஈஸியாக எழுதுறதுன்னு சொல்லி கொடுத்தேன். ஞாபகம் இருக்கா இல்லையா? இப்போ 4s2 4p1 இருக்கா? இப்போ இந்த 4s2 வந்துடுச்சுன்னா முன்னால் இங்கே என்ன வரும்னு சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? 3d10 வந்துடும். இங்கே n-1d வர்றதுனால 3d10 வந்துடுவாங்க. நல்லா பார்த்துக்கோ. இப்போ போரான்ல இந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண போறோம். நம்ம 2p1ல இருக்கிற எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும்னா அதுக்கு முன்னால என்ன இருக்கு? 2s எலக்ட்ரான் இருக்கு. 2s எலக்ட்ரான் நான் என்ன சொன்னேன் உனக்கு? அதோட பெனிட்ரேஷன் பவர், ஷீல்டிங் பவர் ரொம்ப ஸ்ட்ராங், ஸ்கிரீனிங் பவர் இஸ் வெரி ஸ்ட்ராங். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்ட்ராங்காக ஸ்கிரீனிங் பண்ணிடும் அப்படின்னு அர்த்தம். ஸ்ட்ராங்காக ஸ்கிரீன் பண்ணி எடுத்துன்னு சொன்னால் போரானுடைய நியூக்ளியஸால் இதை அட்ராக்ட் பண்ண முடியாது. புரியுறதா? 2sல இருக்கிற எலக்ட்ரானுக்கு வந்து S ஆர்பிட்டலில் இருக்கிற எலக்ட்ரானுக்கு ஸ்கிரீனிங் பவர் அதிகமாக இருக்கிறதுனால நல்லா ஸ்கிரீன் பண்ணிடும். அது ஸ்கிரீனிங்னா ஷீல்டிங் மாதிரின்னு வச்சுக்கோ, தடுத்துடும். எதை தடுத்துடும்? அந்த அட்ராக்ஷன். போரான்ல இருக்கிற நியூக்ளியஸோட அட்ராக்ஷனை இது மேல ஆக்ட் பண்ண விடாதபடிக்கு தடுத்துடும். தடுத்துடுத்துனா என்ன அர்த்தம்? இது வந்து ஃப்ரீயா இருக்கும். திஸ் எலக்ட்ரான் வில் பி ஃப்ரீ டு ரிமூவ். இதை நம்ம ஈஸியா ரிமூவ் பண்ணிடலாம். புரியுறதா? ஆனா இப்போ இதுல பார்த்தேன்னு வச்சுக்கோ, கேலியம்ல பார்த்தேன்னா இங்க இந்த 4sல இருக்கிற எலக்ட்ரானை நீ ரிமூவ் பண்ணணும்னு வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் 4sல இருக்கிற எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன்னா 4sக்கு வந்து முன்னால பார்த்தோன்னா 3d இருக்கு உனக்கு, அதாவது d ஆர்பிட்டல் இருக்கு. ஸோ இங்க பார்த்தேன்னா as I told you d ஆர்பிட்டலுக்கு வந்து பெனிட்ரேஷன் பவர் கம்மி எஸ்ஸோட கம்பேர் பண்ணும்போது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதால நல்லா ஸ்கிரீன் பண்ண முடியாது. டி ஆர்பிட்டலில் இருக்கிற எலக்ட்ரான்களினால் அவுட்டர்மோஸ்ட் எலக்ட்ரானை நன்றாக ஸ்கிரீனிங் செய்ய முடியாது, நன்றாக ஷீல்டிங் செய்ய முடியாது. அப்போ செய்ய முடியலன்னா என்ன ஆகும்? ஸ்கிரீனிங் போராக இருந்தால் என்ன நடக்கும்? வாட் வில் ஹேப்பன்? So energy required will be less. அதுக்கு முன்னால சார் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் அதிகம். அதுக்கு முன்னால ஒரு ஸ்டெப் சொல்றேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பா போங்க, அப்பதான் ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஸ்கிரீனிங் கம்மியா ஆயிடுதுன்னு சொன்னா நியூக்ளியஸ் வந்து அதை அட்ராக்ட் பண்ணும். அந்த பாயிண்ட் சொல்லணும். அந்த பாயிண்ட் சொல்லிட்டு தான் அடுத்ததுக்கு நீ சொல்லணும். நியூக்ளியஸ் என்ன பண்ணும்? 4sல இருக்கிற எலக்ட்ரானை ஸ்ட்ராங்காக அட்ராக்டை பண்ணிவிடும். அது ஸ்ட்ராங்கா அட்ராக்ட் பண்ணிடுறதுனால அதுல இருக்கிற எலக்ட்ரான் எடுக்கிறது கஷ்டமா இருக்கும். அப்போ யூ ஹேவ் டு கிவ் மோர் எனர்ஜி.
சொல்லு. என்னடா? ஓகே, இதை கூப்பிட்டுட்டு ஒன்றும் இல்லாமல் கம்முன்னு உட்காந்துருக்காங்க. சரி, புரிஞ்சுதா இப்போ? அதுதான் இந்த பெனிட்ரேஷன் பவர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சார் 4s எப்படி சார் கம்மியா இருக்கும்? கம்மியா தானே சார் இருக்கும் அட்ராக்ஷன். எது கம்மியா இருக்கும்? திருப்பி சொல்லு, என்ன நீ சொல்ல வந்தியோ அதை ஒழுங்கா சொல்லு. சார் 4s வந்து கம்மியா தானே சார் இருக்கும் அட்ராக்ஷன். நீ என்ன சொல்றேனே புரியல. 4sல என்ன அட்ராக்ஷன், எந்த அட்ராக்ஷன் கம்மியா இருக்கும்? சார் நியூக்ளியர் அட்ராக்ஷன் சார். நீ என்னடா சொல்ற? நீ சொல்றது ஒண்ணுமே புரியல. சார் நியூக்ளியர் அட்ராக்ஷன் வந்து 4sல கம்மியா தானே சார் இருக்கும். நான் அந்த மாதிரி சொல்லவே இல்லையே உனக்கு. எஸ் ஆர்பிட்டல்கள்ல இருக்கிற எலக்ட்ரான் வந்து நல்லா ஸ்கிரீன் பண்ணுன்னு சொன்னேன். டி ஆர்பிட்டல்ல இருக்கிற எலக்ட்ரான் 4 ஸ்கிரீன் பண்ணுன்னு சொன்னேன். 4sல இருக்கிறதுக்கு அட்ராக்ஷன் இருக்காதுன்னு நான் சொல்லவே இல்லையே. நீ எங்கேருந்து பிடிச்ச அந்த சென்டென்ஸ்? என்னது அது? நீ சம்பந்தமே இல்லாம ஒரு சென்டென்ஸ் சொல்லியிருக்க. அதுக்கு என்ன மீனிங்னே எனக்கு புரியல. இல்ல, வாட் இஸ் யுவர் டவுட்? அதை முதல்ல கிளியர் பண்ணு. அந்த எலக்ட்ரான் வந்து தள்ளி தானே சார் இருக்கும். 4s வந்து தள்ளி தானே சார் இருக்கும். ஆமா, தள்ளி இருக்கும். சரி, ஸோ அட்ராக்ஷன் வந்து கம்மி தானே சார் ஆகும் அந்த எலக்ட்ரானுக்கு. ஏன்னா அட்டாமிக் ரேடியஸ் ஜாஸ்தி ஆகுதுல்ல சார். எதோட கம்மியாகும்? கம்பேர் பண்ணி சொல்லணும். நீ 4pயோட கம்மியா இருக்குமா? ஸோ 4pயோட ஜாஸ்தியா இருக்கு சார். ஆனா ரிலேட்டிவா சொல்லு, எதோட ஜாஸ்தியா இருக்கும்? சார் 3d10ஓட ஜாஸ்தியா இருக்குல்ல சார். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் மறந்து போயிட்டு நீ பேசிட்டு இருக்க. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன்? 4s தான் முதல்ல ஃபில்அப் ஆகும், அப்புறமா தான் 3d ஃபில்அப் ஆகும். ஞாபகம் இருக்கா? சார் என்ன எனக்காக சொல்லாத. ஞாபகம் இருக்குன்னு சொல்லு. மறந்து போயிட்டேன்னு சொல்லு. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஞாபகம் இருக்கு சார். இல்லடா, அது பார், அதுதான் பிரச்சனை. அன்னன்னைக்கு நடத்துகிற பாடத்தை அன்னன்னைக்கு படிக்காம இருக்கிறதுனால வர ப்ராப்ளம் தான் அது. பார், இதுல பார்த்தேன்னா 3pக்கு அப்புறமா எது ஃபில்லப் ஆகுது? 4s. அப்புறமா தான் 3d வருது. ஸோ நியூக்ளியஸ்க்கு கிட்டக்க இருக்கிறது வந்து 4s தான், 3d கிடையாது. புரியுதா? ஓகே சார். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நடத்தும் போது மெனக்கெட்டு சொல்லி கொடுத்தேன் இதை நான். எல்லாத்துக்கும் வந்து எழுதும்போது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நீங்கள் எழுதும்போது n-1d t வந்து முன்னால் வந்துவிடணும் உனக்கு இந்த இடத்துல. ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோ. அந்த இடத்துல என்னது? 3D will be farther away from the nucleus than 4s. 4s கிட்டக்க இருக்கும், 3D தள்ளி இருக்கும். இப்போ புரியுறதா? 4s தள்ளி இருக்கும், அட்ராக்ஷன் கம்மியா இருக்கும்னு சொன்னியே. 4s கம்பேர் பண்ணும்போது 3D வந்து 3D தான் தள்ளி இருக்கு. 4s ஆக்சுவலாக முன்னால வந்துடுறது. 4sக்கு அப்புறமா தான் 3D வருது. நான் இங்க எழுதின ஆர்டரை பார்த்து நீ கன்ஃபியூஸ் ஆயிட்ட. இது ஆக்சுவலாக எப்படி இருக்காது. இது எப்படி இருக்கும்? 4s to 3d10 இருக்கும். புரியுறதா? 4s to 3d10 இருக்கும்போது நேச்சுரலி 4s is more close to the nucleus than 3d. ஓகே, அது ரெண்டாவது பாயிண்ட். இதுக்கு பெனிட்ரேஷன் பவருக்கு. As the subshell is more closer to the nucleus, more energy will be required to remove the electron in comparison to the p, d and f. அதுதான் நான் இங்க சொல்லியிருக்கேன். இப்போ பெரிலியம் எடுத்துட்டேன்னா 1s2 2s2 இருக்கு. போரான் எடுத்துட்டேன்னா 1s2 2s2 2p1 இருக்கு. அயனைசேஷன் பொட்டன்ஷியல் பார்த்தேன்னு சொன்னேன்னா பெரிலியம்ல வந்து அதிகமா இருக்கு. ஏன் அதிகமா இருக்கு சொல்லு பார்க்கலாம். As the subshell is more close to the nucleus, 2s2 வந்து இன்னும் நியூக்ளியஸ்க்கு க்ளோஸா இருக்கு. இந்த இடத்துல வந்து இந்த 2p1 வந்து
இந்த 2p1ல இருக்கிற எலக்ட்ரானை ஷீல்டு பண்றது எது, ஸ்கிரீன் பண்றது எது? இந்த s ஆர்பிட்டல்ல இருக்கிற எலக்ட்ரான் வந்து இந்த 2p1 எலக்ட்ரானை ஸ்கிரீன் பண்றது. s ஆர்பிட்டல் நல்லா ஸ்கிரீன் பண்ணுன்னு சொன்னேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நியூக்ளியஸால இதை அட்ராக்ட் பண்ண முடியாது. புரியுறதா? அதான். அப்போ இது ஈஸியா வெளில எடுத்துடலாம். ஈஸியா வெளில எடுத்துடலாம்னா என்ன அர்த்தம்? அயனைசேஷன் எனர்ஜி என்ன ஆகும்? கம்மியா இருக்குமா ஜாஸ்தியா இருக்குமா? கம்மியா இருக்கும். புரியுறதா இப்போ இது? ஓகே, ஸோ அதுதான் கீழே எழுதியிருக்கு. ஆஃப்டர் லூசிங் 1 எலக்ட்ரான் போரான் அட்டைன்ஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் பெரிலியம். இதுலேருந்து இந்த ஒரு எலக்ட்ரான் போயிடுச்சுன்னு சொன்னா இங்க என்ன இருக்கும் மிச்சம்? 1s2 2s2 இருக்கும் உனக்கு. தட் வில் பி தி பெரிலியமோட கான்ஃபிகரேஷனுக்கு உனக்கு வந்துடும். ஸோ செகண்ட் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் பி வில் பி மோர் தேன் பிஇ. இதுல இருக்கக்கூடிய ஒரு நான் முன்னாலே சொன்னேன், சக்சசிவ் அயனைசேஷன் பொட்டன்ஷியல்ல வந்து 1 will be less than 2 will be less than 3 அந்த ஆர்டர்ல இருக்கும்னு சொல்லியிருந்தேன் நான். சரியா? அது இந்த இதை ஞாபகம் வச்சுக்கணும். சக்சசிவ் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் இது இருக்கு பாரு, இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கணும். 1 will be less than 2 will be less than 3 அந்த ஆர்டர்ல பார்க்கும்போது இங்க உனக்கு இப்படி வரும். அது second ionization potential of boron is more than that of beryllium. Therefore second ionization potential of boron will be greater than beryllium. நல்ல டிஃபரன்ஸ் பார்த்துக்கோ. இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் நல்லா பாரு. ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தது ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் பொட்டன்ஷியல். செகண்ட் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் வந்து வேற மாதிரி வந்துடும் அது. ஓகே, அடுத்த பாயிண்ட், அடுத்த ஃபேக்ட், அடுத்த எஃபெக்ட் என்ன அப்படின்னா, ஸோ stability of half-filled and fully filled electrons. Stability of half-filled and fully filled electrons. என்னது half-filled or fully filled னா என்ன? நான் முன்னாலே சொன்னேன் இல்லையா, நியானுக்கு போடும்போது நியானுக்கு வந்து 2 6 8 வந்ததுன்னு சொன்னேன் நான். நியானுக்கு பார்த்தா ஃபுல்லி ஃபில்டாக இருக்கு. இந்த இடத்துல ஃபுல்லி ஃபில்டாக இருக்கும்போது இது ஸ்டேபிளாக இருக்கும். இது ஸ்டேபிளாக இருந்ததுன்னு சொன்னால் இதுலேருந்து எலக்ட்ரான் எடுக்கிறது கஷ்டமாயிடும். அதுதான் அந்த ஃபுல்லி ஃபில்டு அண்ட் ஹாஃப் ஃபில்டு எலக்ட்ரானோட கான்செப்ட் வந்து எப்படி அந்த அயனைசேஷன் பொட்டன்ஷியல் அஃபெக்ட் பண்ணுறதுன்றது அதுதான். ஸோ ஹாஃப் ஃபில்டு Pல வந்து மேக்ஸிமம் 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், Sல வந்து 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், Pல வந்து 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், Dல வந்து எவ்வளோ இருக்கும்? Dல எவ்வளோ இருக்கும்? என்ன சார்? என்ன சார்? 10. Fல 14. புரியுறதா? இப்போ ஹாஃப் ஃபில்டுனா என்ன அர்த்தம்? இது வந்து ஃபுல்லி ஃபில்டு. இது ஃபுல்லி ஃபில்டு. ஹாஃப்னா எவ்வளோ? இதில் 1 இருக்கணும், இதில் 3 இருக்கணும், இதில் 5 இருக்கணும், இதில் 7 இருக்கணும் ஹாஃப் ஃபில்டுக்கு. சரியா? அந்த பாயிண்ட் தான் இங்கே சொல்லியிருக்கு. ஹாஃப் ஃபில்டு தட் இஸ் P3, Pல 3, Dல 5, Fல 7 ஆர் ஃபுல்லி ஃபில்டு Sல 2, Pல 6, Dல 10, Fல 14 ஆர் மோர் ஸ்டேபிள் தேன் அதர்ஸ். ஏதாவது இப்போ சப்போஸ் இப்போ நைட்ரஜன் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ. நைட்ரஜனுடைய அட்டாமிக் நம்பர் 7, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p3. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் வந்து ஆக்சிஜனுக்கு வந்து கம்மியாக இருக்கும் இதோட கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா நைட்ரஜனில் பார்த்தீங்கன்னா நைட்ரஜனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எதுனா எப்படி இருக்கும்? 2s2 2p3 இல்லையா? இந்த மாதிரி இருக்கும். இது ஹாஃப் ஃபீல்டு, இது ஃபுல்லி ஃபீல்டு. அப்போ ஹாஃப் ஃபீல்டா இருந்து ஃபுல்லி ஃபீல்டா இருந்ததுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது ஸ்டேபிளா இருக்கும்னு அர்த்தம். ஸ்டேபிளா இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? இட் ரிக்வயர்ஸ் மோர் எனர்ஜி. முன்னால நான் நியானுக்கு சொன்ன பத்தியா அதே எக்ஸாம்பிள் தான். ஏதாவது ஒரு எலமெண்ட்ல இந்த கான்ஃபிகரேஷன் இருந்தாலோ இல்லை இந்த கான்ஃபிகரேஷன் இருந்தாலோ அதுல இருந்து எலக்ட்ரான் எடுக்கிறது கஷ்டம். அப்போ நிறைய எனர்ஜி நம்ம கொடுக்கணும். அப்போ அயனைசேஷன் என்தால்பி ஜாஸ்தியாக இருக்கும். சரியா? ஸோ நைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் கம்பேர் பண்ணும்போது நைட்ரஜனில் பார்த்தோன்னா 2p3 இருக்கிறதுனால அது ஹாஃப் ஃபீல்டாக இருக்கிறதுனால தட் இஸ் மோர் ஸ்டேபிள் வென் கம்பேர் டு ஆக்சிஜன். ஆக்சிஜனில் பார்த்தோன்னா எவ்வளோ இருக்குது? 2s2 2p4 இருக்குது. 2p4னா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். இது பார்த்தோன்னா இது ஹாஃப் ஃபீல்டு கிடையாது. P3 இருந்தால் தான் ஹாஃப் ஃபீல்டு, P4 இருந்தால் அது ஹாஃப் ஃபீல்டு கிடையாது.
தேர்ஃபோர் அது உனக்கு ஸ்டேபிளாக இருக்காது. அதனால் அதுலேருந்து நம்ம ஈஸியாக எலக்ட்ரானை எடுத்துடலாம். புரியுறதா? ஸோ தேர்ஃபோர் நைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் கம்பேர் பண்ணும்போது அயனைசேஷன் என்தால்பி எதுக்கு ஜாஸ்தியாக இருக்கும்? ஆக்சிஜனுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னு புரியுறதா? Do you understand why this relationship comes? Because of this. P3 இருந்ததுன்னு சொன்னா P3 இருந்ததுன்னு சொன்னா more stable னு அர்த்தம், require more energy னு அர்த்தம். அதே மாதிரி first ionization potential of sodium, aluminum, magnesium பார்த்தேன்னு சொன்னேன்னா இந்த ஆர்டர்ல இருக்கும். அது எப்படி இந்த ஆர்டர்ல வரும்? சோடியம்க்கு வந்து 281 இருந்து 28க்கு வருதா சோடியம்க்கு. அலுமினியம்க்கு என்ன வரும்? 13. 283 இருந்து 28க்கு வருதா? அது Al3 ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் எடுக்கணும்னு சொன்னேன்னா 2 வந்துடும் இந்த இடத்துல. ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் நல்லா பார்த்துக்கோ. ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் பொட்டன்ஷியல்னா ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் நீ எடுக்கிறேன்னு அர்த்தம். அதே மாதிரி எம்ஜியில் பார்த்தேன்னா 282 இருந்து 281க்கு வந்துடும். 281க்கு உனக்கு வந்துடும். ஸோ இப்போ இதில் பார்த்தோன்னா இந்த 3 இருக்கு இல்லையா? 3 இருக்கிறதுனால இது ஹாஃப் ஃபீல்டு. இது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எதுனா 1s2 2s2 2p6 3s2 இங்கே இப்படி வர்றதுனால இதோட எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்கும். அதனால உனக்கு இந்த ஆர்டர் வருது. ஓகே, ஸோ கொஞ்சம் யோசிச்சேன்னா தான் இதெல்லாம் உனக்கு புரியும். அடுத்தது பீரியாடிக் வேரியேஷன் நம்ம முன்னாலே பார்த்துட்டோம். டவுன் த குரூப் என்ன ஆகுதுன்னு பார்த்தோம். அயனைசேஷன் என்தால்பி ஃபர்ஸ்ட் சொன்னேனே, டவுன் த குரூப் என்ன ஆகும்? அட்டாமிக் சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அயனைசேஷன் பொட்டன்ஷியல் வந்து டிக்ரீஸா இருக்கும். பிகாஸ் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு அட்டாமிக் சைஸ். முதல் பாயிண்ட் சொன்னா இல்லையா இந்த இடத்துல? அயனைசேஷன் பொட்டன்ஷியல் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு அட்டாமிக் சைஸ். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ இது வந்து பீரியாடிக் ட்ரெண்டில் வந்து இது அடுத்த பாயிண்ட். அது ஸோ டவுன் த குரூப் ionization potential increases, therefore across the period increase ஆகும். சரியா? across the period increase ஆகும். ஏன்னா atomic size குறையிறது இல்லையா? atomic size குறையிறதுனால across the period வந்து increase ஆகும் ionization potential. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ சோடியம்க்கும் மெக்னீசியம்க்கும் நீ கம்பேர் பண்றேன்னு வச்சுக்கோ, எதோட அயனைசேஷன் பொட்டன்ஷியல் ஜாஸ்தியா இருக்கும்? சார் மெக்னீசியம் சார். புரியுறதா? அதே மாதிரி லித்தியம் பெரிலியம் எடுத்துட்டேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? பெரிலியம் வாக்னாஃப்னே இது எப்படி இருக்கும்? Across the period atomic size decreases, therefore ionization potential increases. புரியுறதா? ஸோ அந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸப்ஷன் இங்கே கீழே கொடுத்துருக்கேன். அலுமினியம்க்கு அண்ட் கேலியம்க்கு மட்டும் வேறு மாதிரி வரும். அதே மாதிரி ஹாஃப்னியம் அண்ட் ஜிர்கோனியம்க்கு வரும். சும்மா இதெல்லாம் இப்போ உனக்கு புரியாது. இதெல்லாம் நீ 12th முடிச்சுட்டு வரும்போது இதை பார்த்துக்கோ. ஜஸ்ட் இந்த 2 எக்ஸப்ஷன் இருக்குன்னு பார்த்துக்கோ. ஸ்கூலில் ஜென்ரலாக அதை கேட்க மாட்டா. சப்போஸ் உங்கள் டீச்சர் ரொம்ப அப்படி இதுவாக இருக்காங்கன்னா இது கேட்கலாம். எனக்கு தெரிஞ்சு யாரும் கேட்க மாட்டாங்க. பட் ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோ அதில். அப்புறம் வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் அயனைசேஷன் பொட்டன்ஷியல்? It is used to predict the metallic and non-metallic character of an element. அதாவது ionization potential is inversely proportional to metallic property. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ சோடியம் இருக்கு, சோடியம் Na plus 1 ஃபார்ம் பண்ணிடுறது. F இருக்கு, F++1 எலக்ட்ரான் நடக்கிறது. எதுக்கு? எந்த எலக்ட்ரான் எடுக்கிறதுக்கு ரொம்ப எனர்ஜி தேவைப்படும்? சோடியம்கா ஃப்ளோரினுக்கா? ஃப்ளோரின் சார். ஃப்ளோரின் எடுக்கிறதுக்கு நிறைய எனர்ஜி தேவைப்பட்டதுன்னு சொன்னா இது எப்படி இருக்கும்? மெட்டலா இருக்குமா நான் மெட்டலா இருக்குமா? நான் மெட்டலா இருக்கும். ஸோ மோர் அயனைசேஷன் என்தால்பி மீன்ஸ் என்ன? மோர் நான் மெட்டாலிக்.
more non-metallic character. Metallic character எடுத்தேன்னு சொன்னா decrease in decrease, inversely proportional. புரியுறதா? Okay. Ionization potential is inversely proportional to the metallic character. Greater the ionization potential, lesser the metallic character, and vice versa. அதே மாதிரி reducing character. Reducing characterனா என்ன அர்த்தம்? reduction. reductionக்கு definition என்ன? Gaining electrons. ஏதாவது ஒரு எலிமெண்ட், இப்போ ஃப்ளோரின் இருக்கு, ஒரு எலிமெண்ட் இருக்கு, இதுக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படுமா, இதுக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படுமா? சார் சோடியம் பிளஸ் 1 எலக்ட்ரான், அதுக்கு எலக்ட்ரானை கொடுக்கறது தான் ரொம்ப கஷ்டம். சோடியம் எலக்ட்ரானை அக்செப்டே பண்ணாது. therefore more energy is required to do this. therefore more energy is required. இது வந்து எலக்ட்ரான் கெயின் என்தால்பி ஆயிடுறது. இது புரியுறதா? ரெடியூசிங் நேச்சர்னா என்ன அர்த்தம்? டெண்டன்சி டு அக்செப்ட் எலக்ட்ரான்ஸ்னு அர்த்தம். ஸோ ஒரு எலமெண்ட் வந்து எலக்ட்ரானை நல்லா அக்செப்ட் பண்றதுன்னு சொன்னா அது நல்லா ரெடியூஸ் ஆகும்னு அர்த்தம். அது நல்லா ரெடியூஸ் ஆகும்னு அர்த்தம். அப்போ வந்து அது என்னவா ஆக்ட் பண்ணும்? அது ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா ஆக்ட் பண்ணும் அது. சரியா? இப்போ அதையே வந்து சோடியம் எடுத்துட்டேன்னு சொன்னேன்னா Na++1 எலக்ட்ரான் வருது. இது ஆயில். இது எலக்ட்ரானை லூஸ் பண்றது. இது எலக்ட்ரானை லூஸ் பண்ணா இது ரெடியூசிங் ஏஜென்ட்டா ஆக்ட் பண்ணும். something which undergoes oxidation will act as reducing agent. புரியுறதா? ஸோ அப்போ இப்போ சோடியம்ல இருந்து நம்ம எலக்ட்ரானை ஈஸியா வெளில எடுத்துட முடியுமா? ஈஸியா வெளில எடுத்துடலாமா? ஸோ ஈஸியா வெளில எடுத்துடலாம் கம்பேரிட்டிவ் டு ஃப்ளோரின். அப்போ இதுக்கு நிறைய எனர்ஜி கொடுக்கணும். நிறைய எனர்ஜி கொடுத்தேன்னா அது ரெடியூசிங் கேரக்டரா ஆக்ட் பண்ணாது. ஸோ தே ஆர் இன்வெர்ஸ்லி ரிலேட்டட். greater the ionization energy, lesser the reducing character, more will be the oxidizing character. புரியுறதா? புரியலையா? அதாவது அயனைசேஷன் எனர்ஜி அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோ, ஃப்ளோரின்ல இருந்து எலக்ட்ரான் எடுக்கிறது கஷ்டம், நிறைய எனர்ஜி கொடுக்கணும். கரெக்டா? ஆமா சார். இது எழுதுனதுனால இதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கேன். இப்போ இப்படி எடுத்துக்கோ, இதை எஃப் கிவிங் F++1 எலக்ட்ரான். சார் அது நடக்கவே நடக்காது. அப்போ நிறைய எனர்ஜி கொடுக்கணும். நிறைய எனர்ஜி கொடுத்தேன்னா இந்த இந்த எலிமெண்ட் எப்படி பிஹேவ் பண்ணும்? இந்த எலிமெண்ட் இப்படி தான் பிஹேவ் பண்ணும். இப்படி பிஹேவ் பண்ண என்ன அர்த்தம்? இது ஓஏவா ஆக்ட் பண்றதுன்னு அர்த்தம். ஏதாவது ஒரு எலிமெண்ட்டுக்கு அயனைசேஷன் எனர்ஜி வந்து ரொம்ப அதிகமா இருக்குன்னு என்ன அர்த்தம்? அதுல இருந்து எலக்ட்ரானை எடுக்கவே முடியாதுன்னு அர்த்தம். எடுக்கவே முடியாதுன்னா என்ன அர்த்தம்? கொடுக்க தான் முடியும்னு அர்த்தம். கொடுக்கறதுன்னு என்ன அர்த்தம்? ரிடக்ஷன் அர்த்தம். ரிடக்ஷன் என்ன அர்த்தம்? அது ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆக்ட் பண்ணுன்னு அர்த்தம். ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆக்ட் பண்ணுன்னு சொன்னா ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி தலைகீழ இருக்கும். So whenever any element like fluorine which has got a very high ionization potential, it means its reducing power will be very less. Greater the ionization enthalpy, lesser will be the reducing character. புரியுறதா? ஓகே சார். அதுதான் இங்க எழுதியிருக்கு. அந்த இடத்துல அதுதான் இங்க எழுதியிருக்கு. reducing character is inversely proportional to ionization potential. என்ன புரிஞ்சுட்டியோ நோட் புக்ல சென்டென்ஸ்ல எழுதி வச்சுக்கோ. அதை அப்பதான் ரெண்டாவது தடவை படிக்கும்போது உனக்கு புரியும். இல்லைன்னா திருப்பி எனக்கு ஃபோன் பண்ணுவேன், சார் அந்த பாயிண்ட் புரியல சார், இன்னொரு தடவை சொல்லுங்க சார். எனக்கு சொல்றதுல பிரச்சனை கிடையாது. நான் எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு ஞாபகம் இருக்காது. அதனால என்ன ஞாபகம் என்ன புரிஞ்சுட்டியோ அதை சென்டென்ஸை நோட் புக்கில் எழுதி வச்சுக்கோ. ஓகே. அடுத்தது வந்து ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ். இஃப் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ சக்சஸிவ் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் இஸ் greater than or equal to 16 electron volt, then லோயர் ஆக்சிடேஷன் ஸ்டேட். இதெல்லாம் என்ட்ரன்ஸுக்கு மட்டும்தான்டா, இப்போ போர்டுக்கு கிடையாது. அதனால் நீ இப்போ வேணும் இது இப்போ படிச்சுக்கோ, இல்லை அப்புறம் வேணும் அப்புறம் படிச்சுக்கோ. அது சரியா? ஸோ நான் வந்து இப்போ இந்த பாயிண்ட்டை ஜஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிடுறேன். ஒரு ப்ராப்ளம் மட்டும் நம்ம பார்க்கலாம். பார்த்துட்டு ஐ வில் ஜஸ்ட் வைண்ட் அப். இது சொல்லு. இப்போ அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் தி இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அயனைசேஷன் என்தால்பி.
arrange the following in the order of increasing ionization enthalpy. முதல்ல அதெல்லாம் என்ன எலிமெண்ட்னு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன எலிமெண்ட்? மெக்னீசியம் சார். அடுத்தது சோடியம் சார். சோடியம் சார். நியான்ஸ் சார். கார்பன். இதெல்லாம் ஒரே பீரியட்ல இருக்க. அடுத்தது கடைசி இது சார். நைட்ரஜன். இதெல்லாம் ஒரே பீரியட்ல இருக்க வேற வேற பீரியட்ல இருக்கா? சார் வேற வேற பீரியட் சார். எந்த ஆர்டர்ல வரும்? லெஃப்ட்ல இருக்கிறது சோடியம், அப்புறம் மெக்னீசியம், அப்புறம் கார்பன், அப்புறம் நைட்ரஜன், அப்புறம் நியான். இந்த ஆர்டர்ல இருக்குமா? ஆமா சார். சொல்லு இப்போ. சார் அப்போ ஆர்டர் இதான் சார் ஆர்டரே. இன்க்ரீசிங் அப்படியே ஆகும். across the period size என்ன ஆகும்? டிக்ரீஸ் சார். across the period size decrease. correct. size decrease correct. அதனால ionization enthalpy increase ஆகும். புரியுதா? எஸ் சார். அடுத்தது குயிக் ஃபாஸ்டா சொல்லணும். the electronic configurations of neutral atoms given. திருப்பி என்ன எலிமெண்ட்னு கண்டுபிடி. what are the elements? சார் பெரிலியம் சார். சார் போரான். கார்பன். சார் ஆக்சிஜன் சார். என்னடா டேய் 20 எலிமெண்ட் 10th இருந்து படிச்சிட்டு இருக்க, இன்னும் உட்காந்து விரல விட்டு எண்ணிட்டு இருக்க. பி பிளாக் போயம் வேற படின்னு சொல்லியிருக்கேன். பாக் நாஃப் புரியுதா? அக்ராஸ் பீரியட் மேல சொன்ன அதே பாயிண்ட் தான் சார். ஹையஸ்ட் என்னது சார்? கீழே என்ன கேட்குறாங்க? electronic configuration would be expected to have the highest value. இந்த 4 சக்சஸிவ் அயனைசேஷன் என்தால்பி கொடுத்துருக்காங்க. டெல்டா ஐனா ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி 1 2 3 4 கொடுத்துருக்காங்க. இந்த 4 எலிமெண்ட்ல எந்த எலிமெண்ட் எந்த எலிமெண்ட்டினுடைய எந்த அயனைசேஷன் என்தால்பி ஹையஸ்டா இருக்கும்? ஆக்சிஜன் சார். எந்த அயனைசேஷன் என்தால்பி? சார் ஆக்சிஜன் சார். क्वेश्चन புரிஞ்சிட்டியா? ஓகே சார், புரிஞ்சது சார். இல்லை, நீ ஒன்றுத்துக்கும் ஆன்சர் சொல்லணும். டெல்டா H1 எதுக்கு ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லணும். பெரிலியம்கா, போரானுக்கா, நைட்ரஜனுக்கா, ஆக்சிஜனுக்கான்னு. சார் டெல்டா H1 வந்து எதுக்கு ஜாஸ்தியாக இருக்கும்? இந்த 4த்துல எதுக்கு ஜாஸ்தியாக இருக்கும்? சார் H1 வந்து ஆக்சிஜன் சார். இதை இந்த ஆர்டரில் எடுத்து எழுதிக்கோ, அப்போ உனக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது பெரிலியம், போரான், ஆக்சிஜன், நைட்ரஜன். டெல்டா H1 எதுக்கு ஹையஸ்டாக இருக்கும்? சார் ஆக்சிஜன் சார். ஏன் சார்? ஏன்னா அது வந்து இங்க பாரு, இந்த பாயிண்ட் மறந்துட்டு பேசிட்டு இருக்க. முன்னால சொன்னேனே சார், மறந்து போச்சு எல்லாம். என்னடா இந்த லட்சத்துல நீ இருந்தன்னா நடத்தி ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே நீ மறந்து போயிட்டேன்னா உனக்கு எப்படி அடுத்த வாரம் அடுத்த வருஷம்லாம் எப்படி ஞாபகம் இருக்கும்? உனக்கு 12th முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பாயிண்ட் ஞாபகம் இருக்குமா உனக்கு?
உன்னோட பிரச்சனை என்னன்றதை புரிஞ்சுக்கோ. நான் ஒவ்வொரு தடவையும் நான் உனக்கு அதை பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்டே இருக்கேன். நான் அதை நீ கிளாஸை நடத்தும் போது புரிஞ்சுப்ப. புரிஞ்சுக்கிறது இஸ் நாட் ஈக்குவல் டு ரிமெம்பரிங். புரிஞ்சுக்கிறது இஸ் நாட் ஈக்குவல் டு ரிமெம்பரிங். ரிமெம்பரிங்க்கு நீ திரும்ப 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 படித்ததையே புரிஞ்சுட்டதையே திரும்ப 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 படித்தாதான் உனக்கு ஞாபகம் இருக்கும். இல்லைனா நீ தூங்கி எழுந்தால் ஃப்ரெஷ்ஷாகிடுவேன், எல்லாம் மறந்து போயிடும். கெமிஸ்ட்ரி சாரை பார்த்து நீங்கள் யாருன்னு கேட்பேன், என்ன அந்த மாதிரி இருப்பேன் நீ. புரியுறதா? ஸோ மெமரி இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ டூ நாட் ஃபர்கெட் டு ரிவைஸ், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஓகே, நான் உனக்கு இதை ஹோம்ஒர்க்காக கொடுத்துட்டு நீ ட்ரை பண்ணு. புரியலன்னா நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீ இப்போ என்ன எழுதணும், ஒரு எலமெண்ட்டுக்கும் எந்த எலமெண்ட்டுக்கு வந்து டெல்டா H1 ஹையஸ்ட்டாக இருக்கும், எதுக்கு H2 ஹையஸ்ட்டாக இருக்கும், எதுக்கு H3 ஹையஸ்ட்டாக இருக்கும், எதுக்கு H4 ஹையஸ்ட்டாக இருக்குன்றதை நீ பார்க்கணும். சரியா? அதுதான் உனக்கு ஆன்சர். நீ ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்ல, நான் அதுக்கப்புறம் உனக்கு ஆன்சர் சொல்கிறேன். அடுத்தது சார் பெரிலியம்க்கு வந்து H4 எடுத்தால் எதுவுமே இருக்காது சார். எல்லாத்தையுமே எல்லா எலக்ட்ரானுமே எடுத்துடுறேன்னு அர்த்தம், காலி பண்ணிடுறேன்னு அர்த்தம். காலி இப்போ மொத்தமாக வச்சு எடுத்துடுறேன், அதுலேருந்து எலக்ட்ரானே இருக்காது. இப்போ H+ இருக்கு, H+ எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கு? இல்லை சார். அந்த மாதிரி தான் Be4+ எலக்ட்ரானே இருக்காது. யோசி வீட்டில் தனியாக இருக்கும்போது யோசி. அடுத்தது நான் இப்போ சொல்லலை, டோன்ட் ஜஸ்ட் லீவ் தட் கொஷின் நவ், தென் கம் டு த நெக்ஸ்ட் கொஷின். Among these elements, which one has the lowest first ionization enthalpy? Okay, and which will have the highest first ionization enthalpy? எது ரொம்ப ஸ்டேபிளா இருக்கோ அதுல இருந்து எலக்ட்ரான் எடுக்கிறது கஷ்டம், அதனால அதுக்கு தான் ஹையஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி இருக்கும். எது வந்து ரொம்ப ஈஸியா எலக்ட்ரானை கொடுத்துடுமோ அது லோயஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி இருக்கும். அதான் க்ளூ உனக்கு. சரியா? இல்ல ஆன்சர் நீ இப்ப சொல்ல வேண்டாம், நோட்ல நீ எழுதிக்கோ. இந்த ஒன் நோட் லிங்க் உங்களால விசிட் பண்ண முடியாது இல்லையா? போய் பார்த்துட்டு இந்த கொஸ்டின் எல்லாத்தையும் இதுல இருக்கும், இந்த கொஸ்டின் எல்லாத்தையும் பார்த்து சால்வ் பண்ணிட்டு எனக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல டவுட் இருந்தா கேளு, நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுல திருப்பி 4th கொஸ்டின் அதே மாதிரி தான். Cl and Fல எதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி ஜாஸ்தியா இருக்கும் கம்மியா இருக்கும், பீரியாடிசிட்டி ப்ராப்பர்ட்டி வச்சு நீ எக்ஸ்பிளைன் பண்ணணும். அக்ராஸ் தி பீரியட் டவுன் தி குரூப் வச்சு நீ சொல்லணும். 5th கொஸ்டினும் அதே மாதிரி தான். அயான்ஸ் கொடுத்துருக்கோம் உனக்கு. அப்புறம் இங்க சில வேல்யூஸ் கொடுத்துருக்கேன் நான் இந்த இடத்துல. டெல்டா H1 வேல்யூ, H2 வேல்யூ கொடுத்துருக்கேன். 3 எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த இதுல வந்து எது வந்து நான் மெட்டலா இருக்கும், எது ஆல்கலி மெட்டலா இருக்கும், எது ஆல்கலைன் எர்த் மெட்டலா இருக்கும்ன்றத நீ கெஸ் பண்ணணும் இந்த வேல்யூஸ்ல இருந்து. யோசிச்சு பாரு, நீ யோசிச்சு பார்த்தனா உனக்கு தெரியும் அது. சரியா? இதுவும் அதே மாதிரி தான். லார்ஜஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி அண்ட் எக்ஸ்பிளைன் யுவர் ஆன்சர் போட்டுட்டு ரீசனோட நோட் புக்ல இதெல்லாம் எழுதி வச்சுக்கணும். சரியா? இந்த கண்டிப்பாக இந்த 8 கொஸ்டினை நீ ஆன்சர் பண்ணேன்னா தான் இந்த அயனைசேஷன் என்தால்பி உனக்கு புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். இதை எப்படி போடுறதுன்றதை நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல நான் உங்களுக்கு சொல்றேன். சரியா?